Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm falling. Cover up my scars, flip the handlebars. Crashing in my car, wake up in a bar. I'll be a superstar, just on my avatar. This world is so bizarre, empty out the reservoir. Yeah, I'm taking 6 shots, yeah, straight to the face. And I wanna get lost, I'm sick of this place. Don't know how to stop when I'm feeling this way. So I'm taking 6 shots till I'm feeling okay. I think I'm going crazy, don't think I'll get home safe. So I'm taking 6 shots, all straight to the face. I'm taking 6 shots, are you coming? என் பேர் மாரியப்பன். பெருமுண்டி கவர்மெண்ட் ஹை ஸ்கூலில் படிக்கிறேன். எங்கள் அம்மா பேர் சரோஜா. எங்கள் தம்பிங்க 2 பேர் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு அக்கா. 1வது படிக்கும்போது எனக்கு கால் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சிங்க. இப்போ நான் 5வது முடிச்சுட்டு எங்கள் 6வது வந்தேங்க அரசு மேல்நிலைப் பள்ளியில். 6வது வரும்பொழுது உடற்கல்வி பீரியடில் நான் எல்லாம் தாண்டும் பொழுது நானும் ஏன் தாண்டக்கூடாது எனக்கு பார்த்து தாண்டினேன். ஹைஜாம் தாண்டினேன். அப்போ வந்து சார் பார்த்துட்டு 8வதுலேருந்து ஜூனியர் சேர்த்துனார். டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு. அப்புறம் 9த்லேயும் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு, 10த்லேயும் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு, 11வதுலேயும் டிவிஷனல் ஃபஸ்ட்டு. நேஷ்னல் பெங்களூர் போய் அங்கே ஹை ஜம்ப் எகிரி அங்கே தங்கம் வென்று வந்தேன். இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பேர் சேர்த்து வச்சுருக்கேன். என் வெற்றிக்கு எனக்கு காரணம் உடற்கலை ஆசிரியர் ராஜேந்திர சாரும், அண்ணா ஒருத்தர் சத்யல் அண்ணனும், பள்ளி ஆசிரியரும், தலைமை ஆசிரியர், நண்பர்களும், அம்மா, தம்பிகள், அக்கா ஊக்குவிச்சாங்க. எங்கள் ஊர் மக்களும் எங்கள் வாத்தியார்களும் மாணவர்களும் என்னை போனேன்னு நினைக்கல. என்னுடைய பேர் ஆர் ராஜேந்திரன். நான் உடற்கல்வி ஆசிரியராக இருக்கிறேங்க. நாங்கள் வந்து இப்போ 14 வருஷமாகவே எங்கள் பள்ளியிலேருந்து டிவிஷனுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். அதுலேயும் ஹை ஜம்பில் வந்து 14 வருஷமாகவே சங்ககிரி கல்வி மாவட்டத்தில் ஒவ்வொரு பிளேஸு ஜூனியரு அல்லது சீனியரு, சூப்பர் சீனியர் இதெல்லாம் ஒன்றில் ஃபஸ்ட் ப்ளேஸு கண்டிப்பாக பெரியவடம்பட்டி ஸ்கூலு வாங்குவோம். இவன் 6வதுல வந்து எங்கள் பள்ளியில் சேர்ந்த முதல்லேருந்து எல்லா பையனும் கடைசி 2 பீரியடில் உடற்கல்வி பீரியடில் விளையாண்டுட்டு இருக்கும்போது இவனும் வந்து அந்த பிஇடி பீரியடுக்கு வருவான். அப்போ வந்து இவனும் அதை விளையாடுறவனே பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒரு 2 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருந்தால் அவன் ஒரு 8வது படிக்கும்போது இவனும் தாண்டணும் அப்படின்னு அந்த ஹை ஜம்ப் போஸ்ட்டை விட்டுட்டு வெளியில் பசங்க போயிட்டானுங்களா. பள்ளியூர் விட்டு போன பின்னாடி அதுக்கு பின்னாடி அந்த ஹை ஜம்ப் போஸ்ட் அங்கேயே இருந்துச்சுன்னா அந்த போஸ்ட்டில் இவன் தாண்டி இவனாக தனிப்பட்ட முறையில் தாண்டி இது பண்ணிக்குவான். அதுக்கு பின்னாடி இவன் தாண்டினதை பார்த்துட்டு மற்ற பசங்க சார் இவனும் நல்லா தாண்டுறான் சார் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவனை தாண்டி விட்டு பார்க்கும்போது இவனும் நல்லா தாண்டினான். இவன் ஒரு 1:40 41 தாண்டினான். இவன் 8th படிக்கும் போதே அந்த ரேஞ்சு. அவனோட 8th படிக்கக்கூடிய சக மாணவர்கள் நல்லா
குவாலிஃபைடாக இருக்கிற ஃபிட்டாக இருக்கிற மாணவர்களும் வந்து அதே ரேஞ்சு தான் தாண்டினாங்க. இவனும் அதே ஒரே காலில் ஒரு விரலில் தான் இவன் வந்து ஜம்ப் பண்ணி அவனுக்கு அந்த விரலில் தான் வந்து அவனுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதில் வந்து ஜம்ப் பண்ணும்போது சரி இவனையும் போடலாமே அப்படின்னு ஜோனலுக்கு இவனையும் என்ட்ரி ஃபார்ம் கொடுத்து போட்டோங்க. அவன் 8th படிக்கும்போது அதில் வந்து அவன் ஓமலூர் வட்டார அளவில் ஃபஸ்ட் ப்ளேஸ் அடித்தான். அதில் ஃபஸ்ட்டு வந்ததுக்கோசரம் சங்ககிரி கல்வி மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஃபஸ்ட்டு வின் பண்ணி டிவிஷனில் போய் விட்டுட்டான். Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm falling. Cover up my scars, flip the handlebars. Crashing in my car, wake up in a bar. I'll be a superstar, just on my avatar. This world is so bizarre, empty out the reservoir. Yeah, I'm taking 6 shots, yeah, straight to the face. And I wanna get lost, I'm sick of this place. Don't know how to stop when I'm feeling this way. So I'm taking 6 shots till I'm feeling okay. I think I'm going crazy, don't think I'll get on. வணக்கம், என்னுடைய பேர் எஸ் கருணாநிதி. 1996 இந்த பள்ளிக்கூடத்தில் நான் ஆசிரியராக பணியேற்றேன். இன்றைக்கி உதவி தலைமை ஆசிரியராக இருக்கிறேன். எங்கள் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் இப்போ 2 வருஷம் முந்தைய தான் ஹையர் செகண்டரி ஆச்சு. இது ஹை ஸ்கூலாக இருக்கும்போது 1977 ஹை ஸ்கூலாக இருக்குது. இது கிராமப்புற பள்ளி. இந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் பையன் வந்து ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பான். இங்கே இருக்கிற பையனுங்க அத்தனை பேரும் வந்து படிப்புலையாகட்டும் ஸ்போர்ட்ஸ்லையாகட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பான். குறிப்பாக ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்ட பிறகு கூட பார்த்தீங்கன்னாக்கா பையன் மேக்ஸிமமே கிட்டத்தட்ட ஒரு 50 பையனுக்கு மேலே வந்து வாலிபால், அத்லெட்ஸு எல்லாமே வந்து ஈவெண்ட்டில் நல்லா செய்வாங்க. பாரா ஒலிம்பிக் மலேசியா போகிற மாரியப்பன் வந்து இவன் இங்கே எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இங்கே தான் படித்தான். இதே ஊரில் தொடக்கப்பள்ளியில் படித்தவன். அவன் சின்ன பையனாக இருக்கும்போது ஸ்கூலில் விட்டு வீட்டுக்கு போகிறான். அப்போ போகும்போது ரோடை கிராஸ் பண்ணும்போது பஸ்ஸில் கால் மாட்டி அது விபத்து ஏற்பட்டு தான், வேறு எந்த காரணமும் கிடையாதுங்க. அதுக்கு பிறகு கால் குணமாயிருச்சு. குணமான பிறகு அங்கே எலிமெண்ட்ரி ஸ்கூலில் தொடக்கப்பள்ளியில் படிப்பை முடிச்சுட்டு இங்கே வந்து அட்மிஷன் ஆகிறான். இங்கே முடிச்சுட்டு அவன் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, படிப்பில் நல்லா இருப்பான், ஒழுக்கமும் நல்ல பையன். அவன் மற்ற பையனுங்களாம் விளையாடும் போது உட்காந்துட்டு பார்ப்பான். நான் அவெல்லாம் இங்கே 6வது படிக்கும்போது அவனை நோட் பண்ணுவேன். மற்ற பையன் விளையாடும் போது என்ன பண்ணுவான், உட்காந்து வேடிக்கை பார்ப்பான். சும்மா இவனும் கூட ஓடிடுவான். அப்புறம் அவனுக்கு தன்னை அறியாமே அவனுக்குள்ளேயே ஒரு உணர்வு வந்திருக்குது, நாமளும் ஏன் விளையாடக்கூடாது, நாமளும் ஏன் வந்து ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கக்கூடாது அப்படின்ட்டு. அது பிஇடி வந்து இப்போ 6-7 படிக்கும் போதெல்லாம் வந்து பிஇடி அவனை அதிகம் இன்வால்வ் பண்ணிக்கல. ஏன்னா அவன் கால் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறானே, அவனை வந்து பண்ணுவானா அவன் அப்படின்ட்டு பிஇடியும் கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டா அப்படி. அப்புறம் அவனுக்குள்ளேயே ஒரு ஈகர் வந்து ஈவினிங் டைமில் மற்ற பையன்களும் இல்லாத நேரத்தில் அல்லது பிஇடி இல்லாத நேரத்தில் ஹை ஜம்ப்பு, லாங் ஜம்ப்பு இதெல்லாம் அவனே வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நிறைய பண்ணியிருக்கிறான். பண்ணும்போது என்ன பண்ணுறான், அங்கே கூட இருக்கிற ஃப்ரெண்டுங்க வந்து உடற்கல்வி ஆசிரியர்கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி மாரியப்பன் வந்து நல்லா தாண்டான் சார், நல்லா ஹை ஜம்ப் நல்லா பண்ணுறான், லாங் ஜம்ப் நல்லா பண்ணுறான் அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவன் வந்து வாலிபால்லையும் நல்லா விளையாடுவான். அந்த பையன் வாலிபால் நல்லா சூப்பராக விளையாடுவான். இப்போ எங்களுக்கு ரொம்ப பெருமை என்னன்னாக்கா, எங்கள் ஊருக்கு பெருமைன்னா இப்போ நீங்கள்லாம் இங்கே தேடி வந்திருக்க காரணம் மாரியப்பன் தான். ஏன்னா நாங்களும் வேறு யாரும் கிடையாது. ஏன்னா அவன் வந்து திறமையை காட்டினதுனால தான் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க. இப்போ இது வரைக்கும் இப்போ இந்த ஊரில் இது மாதிரி ஒரு டிவி வந்து பேட்டி எடுத்தது யாருமே இல்லவே இல்லை. அதுக்கு காரணம் முழுக்க மாரியப்பன் தான். தேதி இவனுடைய ஈவெண்ட் வருது. அந்த ஈவெண்ட்டில் வந்து இது மட்டும் இவன் 1.71 தாண்டி கிராஸ் பண்ணிடுறான். இவனுக்கு அடுத்தபடியாக வந்த ஒரு சண்டிகார்கார பையன் 1.61 நின்றுறான். இவன் 1.61 1.71 மட்டும் ரெக்கார்டு படைக்கிறதுக்கோசரம் இவன் ஒருத்தனே தான் தாண்டுறான்.
இது மட்டும் ரெக்கார்டே வந்து நேஷ்னலில் வந்து 1.66 தான். இது மட்டும் ரெக்கார்டாக இருந்திருக்குது. எவ்வளோ ஹையஸ்ட்டு தாண்டுவோம் அப்படின்றத பார்த்தாங்க. 1.71. அதனால் இவன் நல்ல குவாலிஃபைடு, இவனை வந்து ஒலிம்பிக்கு செலக்ட் பண்ணலாம். அடுத்தது மலேசியா நடக்கிற பேரா ஒலிம்பிக்கில் வந்து இவன் தகுதி சுற்று, அதுக்கு இவனுக்கு பாஸ்போர்ட் எடுத்து இவனை அனுப்பிவிடுங்க, அதுக்கு குவாலிஃபைடு அப்படின்ட்டாங்க. அப்படி குவாலிஃபைடுன்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டிலேருந்து 3 பேர் போகிறாங்க. ரஞ்சித் குமார்ன்றவர் தான் நம்ம பேரா ஒலிம்பிக்கினுடைய தமிழ்நாடு செக்ரட்டரி. அவர் ஆல்ரெடி காமன்வெல்த் போட்டியில் வந்து தங்கம் வென்றுட்டார். அவரும் இப்போ போகிறாரு. அவர் வந்து ஷார்ட் புட்டில் இப்போ போகிறாரு. இன்னொருத்தர் வந்து லாங் ஜம்பில் ஒருத்தர் தாண்டுறாரு, தூத்துக்குடிக்காரர். அவர் ரஞ்சித் குமார், அடுத்தது இவன் மாரியப்பன், இவன் ஹை ஜம்ப். இந்த 3 பேர் தான் இந்த வருஷம் ஒலிம்பிக்கு தகுதி பெற்றிருக்கிறாங்க. அதெல்லாம் எங்கள் ஸ்கூல் சார்பில் இந்த பையன் போகிறான்றது எங்களுக்கு ரொம்ப பெருமைங்க. எங்கள் அம்மா வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. செங்கல் சூளைக்கு போயிட்டு இருக்காங்க. சம்பளம் ஒரு நாளைக்கு 100 ரூபா. சாப்பாட்டுக்கு இது வச்சு தான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். இதை வச்சு தான் பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்கிறோம். லீவு நாளில் நானும் வேலைக்கு போயிட்டுருப்பேன். இவளையும் குடும்ப சூழ்நிலையும் இதனால் நாட்டுக்காக நானும் விளையாடி சாதித்து காமிப்பேன். நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து சார் எங்கள் பையன் வந்து இதுமாரி பஸ்ஸில் கிடச்சி ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க சார். கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்கள படிக்க வைக்கிறோங்க சார். படிக்க வச்சு இதுமாரி பிடி சார் வந்து விளையாட்டுக்கு 3 வருஷமாக கூட்டிகிட்டு போகிறாங்க சார். அவங்க கூட்டிகிட்டு போய் அவங்க போகிற வரையிலும் அவங்களுக்கு எல்லாமே நன்றி நல்லா ஜெயிச்சு வந்துட்டாங்க சார். இது வந்து எங்கள் பையன் போகிற இடத்துல ஜெயிச்சு நல்லா வந்துடுவான்னு ஒரு நன்றியினால் நாங்கள் அனுப்புகிறோம். எங்கள் கஷ்டத்தில் வந்து எனக்கு வந்து வீட்டுக்காரர் இல்லை, எங்கள் சின்ன வயசுல விட்டுட்டு போயிட்டாங்க. நான் உழைச்சி என் பிள்ளைங்கள 3ஐயும் நான் படிக்க வைக்கிறேன். படித்து என் பையன் படித்து மின்னுக்கு வந்துடுவான்ட்டு நம்பிக்கை மேலே நான் படிக்க வச்சு நான் கஷ்டப்படுறேங்க சார். எனக்கு வந்து வீடு இல்லைங்க, காடு இல்லைங்க, எனக்கு எதுவும் இல்லைங்க. நான் போனால் கூலி வேலை தான், இல்லைன்னா இல்லை. கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்கள வளர்த்துறேங்க. என் நிலமைய எனக்கு வீடு இல்லை, வாசல் இல்லைங்க. எது நம்பிக்கை என்கிட்ட இருக்குது, என் பையன் ஜெயிச்சிரான்னு என் நம்பிக்கை இருக்குதுங்க சார். Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm falling. Cover up my scars, flip the handlebars. Crashing in my car, wake up in a bar. I'll be a superstar, just on my avatar. This world is so bizarre, empty out the reservoir. Yeah, I'm taking 6 shots, yeah, straight to the face. And I wanna get lost, I'm sick of this place. Don't know how to stop when I'm feeling this way. So I'm taking 6 shots till I'm feeling okay. I think I'm going crazy, don't think. இப்போ இவன் வந்து மாரியப்பனுடைய பெற்றோர்கள் வந்து ஏழ்மை நிலை, மிக வறுமையில் இருக்கிறாங்க. அம்மா வந்து தினமும் கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. அப்பா வந்து அவரும் வந்து கூலி வேலை தான். மாரியப்பன் கூட பிறந்தவங்க வந்து 3 பையன், ஒரு அக்கா. அத்தனை பேருக்கும் வந்து அவங்க அம்மாவுடைய உழைப்பில் தான் அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. பாஸ்போர்ட்டுக்கு இவனுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டு இல்லை. ஏன்னா கிராமப்புறத்தெல்லாம் வந்து பிறந்தாக்க அந்த குழந்தைங்களுக்கு போய் பதிவு பண்ணுங்கிறது பேரண்ட்டுக்கு யாருக்கும் தெரியாது, விழிப்புணர்வு யாருக்கும் இல்லை. அவன் வந்து இப்போ சாதாரண ஏழை குடும்பத்தை சார்ந்தவன். இவனுக்கு எப்படியாச்சும் நம்ம வந்து அரசாங்கத்தில் நிதியுதவி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம் தொகுதியினுடைய இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சரை வந்து சந்திக்கிறதுக்காக இருக்கிறோம். அவருடைய நிதியுதவி செஞ்சாராக்கா, அரசாங்கத்தின் மூலம் வேறு ஏதாவது மாற்று ஏற்பாடு செஞ்சாராக்கா, அல்லது மலேசியா சென்று வர அதற்கான செலவினத்தை அரசு ஏற்றுக்கிட்டால் கூட மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி முடியாத பட்சத்தில் இந்த முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் ஊரில் இருக்கிற பெரியவர்களின் சார்பாகவும் நல்ல சில பிஸ்னஸ் பண்ணுறவங்ககிட்டையும் போய் நிதி, ஏதாவது எங்களால் முடிந்த நிதியை பெற்று அவனுக்கான முழு செலவு தொகையும் நானும் இந்த பள்ளியினுடைய உடற்கல்வி ஆசிரியரும் கட்டாயம் செய்து இந்த பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் மாரியப்பனை வந்து மலேசியாவிற்கு அனுப்பி வைத்து பாரா ஒலிம்பிக்கில் வெற்றி பெற வைத்து அடுத்த லண்டனில் நடைபெறும் உலக ஒலிம்பிக் போட்டியில் நடைபெறும் போட்டியிலும் மாரியப்பனை கலக்க வைத்த இந்த பள்ளிக்கும் எங்களுக்கும் இந்த ஊருக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமையை சேர்ப்போம் என்று உறுதியாக நம்புகிறோம். என் பேர் குமார், எங்கள் அண்ணன் பேர் மாரியப்பன். எங்கள் அம்மா வந்து செங்கல் சூளைக்கு போகுது. ரொம்ப நாங்கள் வேலையாக இருக்கிறோங்க. எங்கள் அண்ணன் ஸ்போர்ட்ஸில் போய் ஜெயிச்சிட்டு இருக்கிறோம். அது எங்களால் பெருமையாகுது, எங்கள் ஊருக்கும் பெருமையாகுது.
எங்கள் ஸ்கூலுக்கும் பெருமையாக இருக்குது. என் பேர் கோபி, எங்கள் அண்ணன் பேர் குமார், இன்னொரு அண்ணன் பேர் மாரிப்பேன். எங்கள் அண்ணன் ஜெயிச்சாங்க, எங்களுக்கும் பெருமை, எங்கள் ஸ்கூலுக்கும் பெருமை, எங்கள் ஸ்கூலுக்கும் பெருமை. இந்த மாதிரி இருக்கிறவங்க ஊனம்னு நினைக்காதீங்க, என்ன மாதிரி சாதிக்கணும்னு நினச்சிக்காங்க. ஊனம் ஒரு தடை இல்லை. கண்டிப்பாக நீங்களும் சாதிக்கணும்னு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக சாதிக்கலாம். அதுக்கு நான் உதாரணம். கண்டிப்பாக நான் ஒலிம்பிக்கில் தங்க வெல்லுவேன். இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கொடுப்பேன். இந்தியா மக்களில் அனைவரும் எனக்கு உறுதுணையாக இருக்கணும். இங்கே எந்த டிவியுமே வந்து எங்களெல்லாம் யாரும் பேட்டி காணதில்லை. இங்கே ஊருக்குள்ளே யாரும் வந்ததில்லை. முதலாக அதான் முன்னே சொன்னேன் நான், முதல்ல ஒரு டிவி சேனல் வந்து இங்கே பள்ளிக்கூடத்துக்குள்ள ஸ்கூலுக்குள்ளே பேட்டி காண்றதுக்கு ஒரே காரணம் என்னன்னா மாரியப்பன் தான். அதனால் மாரியப்பனுக்கு நன்றி சொல்லலாம். அடுத்தது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஏதோ பேப்பர் செய்தித்தாளில் வச்சு நீங்கள் அந்த செய்தி எடுத்துக்கிட்டு இந்த சின்ன கிராமத்துக்கு இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தேடி வந்து பேட்டி காண்டு மாரியப்பனையும் மற்றும் இந்த பள்ளியையும் இந்த ஊரையும் வந்து வெளி உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டிய எடுத்து காட்டிய SSTVக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். Cruising in my lane fast, call it high speed. I've been working hard, yeah, I've been working nightly. If you think you'll win, ha, not likely. I be taking shots, yeah, cold-blooded, icy. Watching numbers grow is what I call sightseeing. In the front row, run it up when they hype me. The following grows, they know how to ignite me. Call me CEO, I've been running right, see. And I ain't playing games, I create my own lane, making pleasure out of pain, turning losses into gains. I'm the boss, I'm making change. I've been rocking this exchange, popping off and risking things. Gonna make a f***ing name. I just wanna be famous, but I don't want that cheap fame. No, I'm not that vain. I just wanna be greatness. 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 Ain't no motherfucker in this world could do it like me. Open up your eyes and insert a little rising. You don't have to love me, you don't have to like me. Got enough love in myself, in my psyche. You should have the same in your brain nightly. If you wanna taste me, you can fucking try me. If you wanna hate, you know where to find me. And if you go and hate this, you can fucking bite me. Okay, I'm going off every chance I get. I don't really take a loss, well, I'll admit. That's why I'll make it to the top, yeah, I commit. And no, I'm never getting lost, I get after it. Investing in my own stock, cause it's faster than any crypto hits go, let me spend. Everything that you see is something I invent, and it's only a percent. I'm gonna take shots, if I miss all, forget it. I'll take a fat loss just to learn all that's in it. I'm taking snapshots, learning how to fall and get it. I'm getting back up, always stand tall, don't sweat it. I never back up, I don't miss a thing or regret it. I'm always learning, you could call me academic. I'm always working, never been apathetic. That energy is like a poison, needs some antiseptic.